ரவுண்ட் 1 மேட்ச் இது. தென்னமநாடு வெர்சஸ் கண்ணனங்குடி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க தென்னமநாடு. 4 ஓவர் மேட்ச். பவர் பிளே 1 ஓவர் 3 பவுலர். ஓபனிங் பேட்ஸ்மேன் செல்வகுமார் ஸ்ட்ரைக்ல. மணி நான் செகண்ட்ல இருக்க போறாங்க. ஓபனிங் பவுலர் திவாகர். மேட்சோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. குட் ஷாட். கண்ட்ரி திசையில் பவர் பிளே ஓவர். ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல ஒரு ஃபீல்டர் வச்சிருந்தாங்க. நான்கான் வச்சிருக்காங்க. கண்ட்ரி அடிச்சிருக்காரு 4 ரன். முதல் பால் 4 இங்க. 1 பால் 5 ரன். அப் அண்ட் ஓவர். பிச்சரப்பா போட்டாங்க. குட்டி போட்டா கரெக்டா ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரா எடுக்கறான்னு சொல்லிட்டு போட்டாங்க. கிளாசிக்கலா அடிச்சாரு ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல. அடுத்த நாள பதிவு பண்ணிருக்காரு. குட்டி போட்டுருக்காரு. லேட்டா பிடிச்சு அடிக்க முற்பட்ட சிங்கிள். ஓபனிங் பேட்ஸ்மேன் மணி ஸ்டேக்ல. இந்த நியூ பேட்ஸ்மேன் காமன் கம்போசரா திருப்பி தான் விட்டாரு. பவர் போட பார்க்கல. அங்க இரண்டாவது ஷாட் பால் வாய்ப்பு. சிங்கிள் டபுளா மாத்திருக்காரு. 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு தடுப்பாட்டம். கரெக்டா அழுக்கி வச்சாங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்டரை. பிச்சரா கையில பட்டு போயிருக்கு. உள்ள வச்சாங்க. நல்ல ஒரு தடுப்பாட்டம். இன்னும் லாங்கான வெளில வச்சிருந்தாங்க விஸ்வாவை. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. நோ விக்கெட். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் விஸ்வா. உள்ளாடி முடிச்சிட்டாரு. பவுன்ஸ் எடுக்கல. மழை பெய்யுது. நின்றுதான் வருது பண்ணு. செகண்ட் பால் மணி ஸ்டேக்ல. ஆஃப் ஸ்டம்ப்ல இறக்கிட்டாரு. ஓவரா போட்டு இறக்கிட்டாங்க. கேப்டன் நியூ பேட்ஸ்மேன் அஜித் பிரேக. வந்த நியூ பேட்ஸ்மேன் ஃபுல்லரா போட்டாங்க. தோனி இன்டு தி ஸ்டம்ப்ஸ். குத்தி திரும்பி இருக்கு. பாத்து அதான் மழை பெஞ்சின்ற வேல. காம்போ எஃபோர்ட் அங்க. ஒரே கையில தடுத்தாரு. செகண்ட்ல எடுத்தாங்க. அவுட் என்ற முறையில் ஃபர்ஸ்ட் ஓவர் திவாகர் அங்க ஃபீல்டரா. பேட்ஸ்மேன் இளவரசன் ஸ்ட்ரைக்ல. கேப்ல போயிருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃபுல் பவர் போட்டு ஏத்த முடியாது. அது கொஞ்சம் பெரிய ரீசன் சொல்லலாம். ஒரு சிறந்த பவுலர். பீட்டன் ஒரு பந்து வச்சு வைக்க தான் பார்த்தாங்க. அந்த பேஸ போட்ட லைன் க்ளோஸ் டு தி பாடி. எகனாமிக்கல் ஓவர் விஸ்வா அவுட் வந்து 3 ரன் ஓவர். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த பவுலர் திவாகர். அவருக்கான செகண்ட் ஓவர். லேட்டா படிச்சு பெருசா வித்து கொடுக்காம போட்டாரு. லாங் ஆஃப் தருக்கு சிங்கிள். டாஸ் பால் கவர்ஸ்ல ஆல் போட்டு வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்தாரு. பாத்து ஒரு தடுப்பாட்டம். ஸ்விட்ச் ட்ரை நல்லா பட்டிருக்கு. கிளீனா பட்டிருக்கு. பவுண்டரி அந்த இடத்துல. 4 ஓட்டங்கள். உள்ள வச்சு போட்டாங்க. கவர்ஸ்ல ஆரம்பமா இது வரைக்கும் போட்டுருந்தாங்க. அதுவே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கவர் பண்ணி பிடிச்சிட்டாங்க. கிளியர் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. ஓவரா போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் கமல் ஸ்ட்ரைக்ல. போன பால் வைடு. யாக்கிங்ல இருந்து வந்தாங்க. ஒரு ஓட்டம் மட்டுமே. 3 ஓவர் முடியல. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. 25 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் கௌதம். ஆஃப் ட்ராக்கர் குத்தி போட்டு கைக்கு க்ளோஸா போச்சு. மேக்ஸிமம் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஹைட் பெருசா இல்ல. லேட் டைமிங் சவுண்ட்லயே தெரிஞ்சு. திவாகர் வந்து கேரி ஆகல. அவருக்கு சிங்கிள். நல்ல ஒரு பந்து வீச்சு பட்டு பாடியில பட்டுச்சு. சமாளிக்க போயிருக்கு. விக்கெட் இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் தீபக் ஸ்ட்ரைக்ல. குத்தி போட்டாங்க. அடிச்சு போட்டாங்க. வந்த நியூ பேட்ஸ்மேன் வச்சாங்க ஒரு கட்டு. கரெக்டா பாயிண்ட்ல 4 ரன். பர்ஃபெக்ட் டைமிங். பர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஸ்டிக்லிங் மேலேயே வச்சாரு. போட்டு டாட் போட்டுருக்காங்க. 4 ஓவர்களும் முடிவற்ற நிலையில் 37 ரன் டார்கெட் தென்னமநாடுக்கு. ஓபனிங் பேட்ஸ்மேன் விஸ்வா ஸ்ட்ரைக்ல. செல்வகுமார். அடிக்கப்பட்ட பந்து எல்லாம் உள்ள இருந்தாங்க. அங்க ஆள் வைக்கல. பவுண்டரி. அதே மாதிரி பேக் ஃபுட் புல்லோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் பால் ஃபுல்லா திருப்பி போட பார்த்தாரு.
ஒரு ஃப்ரண்ட்ல முன்னாடி போட்டு தடுக்கப்பட்டு ஒரு ஓட்டம் மட்டுமே. ஓப்பனிங் பர்சன் கௌதம் ஸ்டேக்ல தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பேட்ல குத்தி பேருக்கு இருக்கு. ஸோ விஸ்வா 4ஓட ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தா கௌதம் 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மூமெண்ட் கட்டி ஆடினாரு. ஷார்ப்பா உள்ள வந்துச்சு. குத்தி போயிருக்கு. லைட்டா திரும்பிடுச்சு. ஒரு ஓட்டம். ஐயோ ரொம்ப டைமிங் கொடுக்குறீங்க. பெரிய ஒன்று ஓடிட்டு இருக்கான். 3வது ரன். 2 வாய்ப்பே கொடுக்கல. சுவிட்சுக்கு கரெக்டா காலில் போட்டாரு. லேட்டா யோசிச்சு ஓடிட்டாரு. வயசு உண்டு அப்படின்ட்டு லெக் பை உண்டு. லெக் பை சிங்கிள்ங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. நோ விக்கெட் தென்னமநாடு. மீதமுள்ள 18 பால்ல 22 தேவை. இன்னொரு கமல் படம் வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பால் வைடு குத்தி திரும்பினாரு. திருப்ப அவுட் ஆனாங்க. ஸ்டிக்க காட்டி ஆனாங்க. தடுக்கப்பட்டு 2ஆம் ரன்னுக்கு வாய்ப்பு. பீட்டன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாங்க. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் கட்ற பண்ணி அடிச்சாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் விலக்கி போட பார்த்துருக்காரு ஃபுல்லரா. டாட்டு ஸ்டிக் லைன்ல வச்சு திருப்பினாரு. பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாங்க. வித் ஆஃபர் வெயிட் பண்ணி கட் பண்ணாரு. ஃபுல் பவர்ல கட் பண்ண முடியல. ஒரு ரன்ஸ் கிடைக்குது. 2 ரன். 2 ஓவர் முடியல. 22 ஸ்கோர். நோ விக்கெட் தென்னமநாடு. மீதமுள்ள 12 பால்ல 15 தேவை. முதல் பால் வைடு. முதல் பால் ரீ வித் ஸ்டாப். நல்லா ஸ்டாப். ஃபுல்லர் பாலா போடுவாங்க. நகர்ந்து போறதை பார்த்து போட்டாங்க. அதுக்கும் ஒரு ஷாட் வச்சிருக்காரு. ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தாடி இருக்காரு. இப்போ டபுளா மாறி இருக்கு. அடிக்கிருச்சு அவருக்கு. ப்ரீவியஸ் பால் வைடு. நேர்ல சிப் பண்ணாரு. சேஃபஸ்ட் பிளேஸ். சிங்கிள். பாலே வராத இடம் இது. வந்து பார்த்தாரு. அவருக்கு கேரி ஆகல. ஆப்போசிட் விண்டு. வாய்ப்பு. அதனாலேயே தப்பிச்சிட்டாங்க. 2 ரன். பாட்டம் ஹேண்டோட ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. பேக்கப் வந்து மிஸ்ஃபீல்ட் பண்ணா. 2 எடுக்கிறாங்க. 3 ஓவர் முடியல. 33 ஸ்கோர். நோ விக்கெட் தென்னமநாடு. லாஸ்ட் ஓவர் 6க்கு 3 தேவை. லாஸ்ட் ஓவர் போட கமல் வந்திருக்காங்க. இந்த ஷாட் தான் சொன்னாரு. வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணு. பேக் ஃபுட்லயே ஒரு பஞ்ச் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. அதை பண்ணி கொடுத்துருக்காரு. 2 5ல் 2 தேவை. முடிச்சிட்டாருங்க. அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஓப்பனிங் வேறே வந்து 37 தென்னமநாடு வந்த மேட்ச். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக